ஜெசிபெல் பிரியமான இறை உறவுகளே, தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளிலும் ஆசிரிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் நிலை பெற்று வாழ ஆண்டவர் உங்களோடு வழி நடப்பாராக. நாங்கள் இன்று பொது காலத்தின் 15வது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம். இந்த 15வது வாரத்தின் முதல் நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னோடு நிலைத்திருந்து தன்னுடைய பணியை ஆற்ற எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். நிலைத்திருப்பு, பணியேற்பு. இந்த நிலைத்திருப்பிலும் பணியேற்பிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் முழுமையாக நாங்கள் செயற்பட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பே எங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். எதற்காக? ஆண்டவர்களை நிலைத்திருப்பதற்காக, நிலைத்திருந்து அவருடைய பணியை எடுத்துச் செல்வதற்காக. இதன் தாற்பயத்தை தான் தூய பவுல் அடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 2வது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்வின் மையமாக இருக்கின்றார். கிறிஸ்துவே எங்களை ஆட்கொள்பவராக இருக்கின்றார். எங்களை வழிநடத்தி செல்பவராக இருக்கின்றார். ஆகவே அவருடைய பணியை ஏற்று நாங்கள் வழிநடப்பவர்களாக எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய பணி பலதரப்பட்ட பணி. குடும்பத் தலைவராக, குடும்பத் தலைவியாக, சமூக தலைவர்களாக, சமூக தலைவிகளாக, பணியாளர்களாக, சேவை செய்ய மனப்பான்மை உடையவர்களாக, பலதரப்பட்ட வகையிலே ஆண்டவர் எங்களை பலதரப்பட்ட பணிகளை எடுத்துச் செல்ல, எடுத்துக் கொடுக்க ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். அந்த பணிகளை முழுமையான உள்ளத்தோடு, ஆண்டவருக்கு ஏற்ற உள்ளத்தோடு நாங்கள் செய்ய தயாராக வேண்டும். உள்ளாந்த ஆழத்தில் இருந்து விருப்பத்தோடு, இறைவனுக்கு ஏற்ற உள்ளத்தோடு, இறைவனுக்கு விருப்பமானவைகளோடு நாங்கள் எங்களுடைய பணியை ஆற்ற நாங்கள் முன்வர வேண்டும். செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய கிறிஸ்து பலதரப்பட்ட பணிகளை தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கிறார். எவ்வாறான பணிகளை ஆற்ற வேண்டுமோ அவ்வாறான பணிகளை அவர்களுக்கு அதிகாரத்தோடு கொடுக்கின்றார். செல்லுங்கள், உடைய பணியை ஆற்றுங்கள் என்ற துணியோடு தன்னுடைய பணி பொறுப்புகளை அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகின்றார். இதிலே ஆண்டவராகிய கிறிஸ்து ஒரு அழகான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி அனுப்புகின்றார். நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். நீங்கள் புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உங்களுடைய பணியை எடுத்துச் செல்லுங்கள். ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் உங்களுடைய பணியை எடுத்துச் செல்லுங்கள். அன்பை கொடுங்கள், அமைதியை கொடுங்கள், ஆறுதலை கொடுங்கள், உங்களால் இயன்றவரை உடைய வாழ்க்கையை கொடுங்கள் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார். எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்த நிலையிலே இருக்கின்றது. எத்தனையோ குடும்பங்கள் நிம்மதியற்ற நிலையிலே இருக்கின்றது. எத்தனையோ குடும்பங்கள் ஏக்கங்களோடும் கலக்கங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. சஞ்சலங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. மனக்குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலைகளிலே நான் ஒரு பணியாளனாக அவர்கள் மத்தியிலே சென்று எங்கெங்கெல்லாம் அமைதி இல்லையோ அங்கே அமைதியை கொடுக்கவும், எங்கெங்கெல்லாம் அன்பில்லையோ அங்கே அன்பை கொடுக்கவும், எங்கெங்கெல்லாம் ஆறுதல் இல்லையோ அங்கே ஆறுதலை கொடுக்கவும், எங்கெங்கெல்லாம் நிம்மதி இல்லையோ அங்கே நிம்மதியை கொடுக்கவும் நான் என்னை தயார் செய்ய வேண்டும். புறப்பட்டு செல்லுங்கள். உள்ளங்கள் மத்தியிலே செல்லுங்கள். குடும்பங்கள் மத்தியிலே செல்லுங்கள். பலதரப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே செல்லுங்கள். எல்லோருக்கும் ஆண்டவருடைய நற்செய்தியை எடுத்துக் கொடுங்கள், எடுத்துச் சொல்லுங்கள், எடுத்து பகிருங்கள். அப்பொழுதுதான் எங்களுடைய பணியின் வாழ்க்கை முழுமை பெற்று எல்லா மக்களுக்கும் எடுத்துச் செல்லும் பணியாக என்னுடைய பணி அமைகின்றது. நான் ஒரு மறைபரப்பாளனாக இருக்கின்றேனோ, நான் ஒரு பணியாளராக இருக்கின்றேனோ, நான் இறைவனுக்கு ஏற்ற வகையிலே என்னை நான் முழுமையாக ஆயத்தம் செய்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனோ, அந்த நிலைகளில் இருந்து என்னை நான் முழுமையாக இறைவனுக்கு கொடுக்க நான் தயாராக வேண்டும். பணி ஏற்பு, பணியிலே நிலைத்திருப்பு, இந்த இரண்டிலுமே
நாங்கள் முழுமை பெற்றவர்களாக வாழ வேண்டும். இறைவனில் நிலைத்திருந்து இறை பிரசன்னத்தோடு இறை ஆளுகையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பணிகளை செய்ய நாங்கள் தயாராக வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய பணி பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்றார். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தன்னுடைய பணி பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். அந்த பணி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பொறுப்புணர்ச்சி உள்ளவர்களாக, உணர்ச்சி உள்ளவர்களாக, பணியிலே தாகம் கொண்டவர்களாக, வெட்கை கொண்டவர்களாக இறை அரசை பாரங்கும் எடுத்துச் செல்ல, இறை வார்த்தையை பாரங்கும் எடுத்துச் செல்ல நான் தகுதி உள்ளவனாக என்னை மாற்றிக்கொண்டு இறைவனுடைய பாதையிலே சென்று அனைவருக்கும் நான் என்னை முழுமையாக கொடுக்க, இறைவனின் மூலமாக என்னை மற்றவர்களுக்கு என்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்க தயாராக இன்றைய இந்த நாளுக்குள் காலடிப்பதைப்போம். அன்னை மரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.